ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விடியல் வைப்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போகிற ஃபஸ்ட்டு விஷயம் உங்களோட பயம். அதுக்கப்புறம் பதறது, தயங்குறது, இந்த 3 விஷயத்தையும் தயவு செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி எறிய ஆரம்பிச்சிருங்க. என்னால் முடியுமா? நான் இவ்வளோ நாள் கேப் விட்டேனே, எனக்கு இப்போ வயசாயிடுச்சு, எனக்கு எதுவுமே தெரியலையே, குழந்தைல வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும்? இப்படி நெறைய கேள்வி உங்க மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். அந்த கேள்விக்கெல்லாம் ஒரே பதில், முயற்சி பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச துறைய தேர்ந்தெடுங்க. 0ல இருந்தாலும் பரவால்ல. தைரியமா கத்துக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம வாழ்க்கையில எல்லாமே நம்ம நெனச்ச மாதிரி நடக்காது. ஆனா, நம்மால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்யணும். நம்ம திருக்குறள்ல தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்னு சொல்லியிருக்கு. அதாவது நம்முடைய முயற்சி என்னைக்குமே வீணாகாது. அதனால ட்ரை பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. தடைகள் வந்தாலும் முயற்சி பண்ணுங்க. தோல்வி வந்தாலும் மீண்டும் முயற்சி பண்ணுங்க. மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னுலாம் கவலைப்படாதீங்க. உங்களால முடிஞ்ச வரைக்கும் போராடுங்க. உங்களுக்கு உங்க முயற்சிக்கு ஒரு நாள் கண்டிப்பா பலன் கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க டைம வேஸ்ட் பண்ணாதீங்க. நமக்கு தெரியாமலேயே நாம நெறைய டைம வேஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். சோஷியல் மீடியால ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு, யூடியூப்ல வீடியோஸ் பார்த்துக்கிட்டு, முக்கியமா சீரியல் பார்த்துட்டு, இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்காக தினமும் எவ்வளவோ டைம் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். இதெல்லாம் எப்பவுமே நான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லல. ஆனா உங்க டார்கெட்ட நீங்க போய் அச்சீவ் பண்ற வரைக்குமாவது, கொஞ்சம் உங்க லேர்னிங்ஸ்க்கும், உங்க ஸ்கில்ல அப்கிரேட் பண்றதுக்கும் பிரியாரிட்டி குடுங்க. உங்களுக்கு தினமும் 2 மணி நேரம் கிடைக்குதா? அந்த டைம ப்ரொடக்டிவா பயன்படுத்துங்க. 1 மணி நேரம் கிடைக்குதா? அத உங்க ஸ்கில்ல வளர்க்க யூஸ் பண்ணுங்க. டைம் குறைவா இருக்கேன்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கிடைக்கிற நேரத்த யூஸ் பண்ணுங்க. அதுதான் முக்கியம். கொஞ்ச நாளைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க விரும்புற மாற்றம் வர வரைக்கும், கொஞ்சம் டிசிப்ளினா இருங்க. ப்ரொடக்டிவா இருங்க. உங்கள நீங்களே புஷ் பண்ணுங்க. யாரும் புஷ் பண்ண மாட்டாங்க. கம்ஃபோர்ட் ஜோன்லேருந்து வெளிய வாங்க. ஏன்னா, நீங்க எப்போதும் கம்ஃபர்டபுளா இருந்தா, உங்க வாழ்க்கையில எந்த மாற்றமும் வராது. உங்களுக்கு ஒரு கனவு இருக்கா? அத நோக்கி ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைங்க. இன்னைக்கு முடியலையா பரவால்ல. நாளைக்காவது ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. விட்டுடாதீங்க. பயம் வேணாம், தயங்க வேணாம், ரொம்ப ஓவர் திங்க் பண்ண வேணாம். ஆனா முயற்சிய மட்டும் விட்றாதீங்க. ஒரு நாள் நீங்க திருப்பி பார்த்து, நான் அன்னைக்கு பயந்து நின்னுருந்தா, இன்னைக்கு இங்க வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு நெனைப்பீங்க. அதனால தைரியமா ஆரம்பிங்க. கன்டினியூஸா லேர்ன் பண்ணுங்க. உங்க நேரத்துக்கு கரெக்ட்டா யூஸ் பண்ணுங்க. போராடி ஜெயிச்சு வெளிய வாங்க. உங்களால கண்டிப்பா முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ.